அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, தன்னுடைய தாயுடைய துஆவுடைய பெருமதியை ஒவ்வொரு பிள்ளைகளும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெருமதியான ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் என்று நீ காட்டி தருவாயாக என்று கேட்டு, இரண்டாவது நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சொல்லுங்கள், இன்ன இடத்திலே இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனை போய் சந்திக்க சொல்லுங்கள், அவன் தான் உங்களோடு சொர்க்கத்தில் மிக நெருக்கமாக இருக்க போகிறான் என்பதை சொல்லுங்கள். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை வந்து சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை தேடி போகிறார்கள். அந்த வாலிபன் ஒரு சாதாரணமான ஒரு வாலிபன், ஒரு ஏழை வாலிபன், இறைச்சி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த வாலிபனிடத்திலே போனார்கள். அந்த வாலிபன் தன்னுடைய தொழிலை முடிக்கும் வரைக்கும் அங்கே இருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே தொழில் முடிந்து வீடு திரும்பும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நானும் உங்களோடு வருகிறேன், எனக்கு நீங்கள் இன்றைய நாள் விருந்து உபசாரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அந்த வாலிபன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போய் விருந்து உபசாரம் செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நோக்கம், இந்த வாலிபன் என்ன விசேஷமான அமல் செய்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். ஏன், நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்கும் போது அல்லாஹ் இன்ன வாலிபனை சொல்லி இருக்கிறான் என்றால் இவரிடத்தில் விசேஷமான ஒரு அமல் இருக்க வேண்டும். எனவே என்ன அமல் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காத்து கொண்டிருக்கிறார்கள், என்ன விசேஷமான அமல் செய்கிறார் என்று. ஆனால் விசேஷமான அமல்கள் எதுவும் நடக்கவில்லை. அந்த வாலிபனுக்கு அந்த வீட்டிலே ஒரு வயசான ஒரு மூதாட்டி இருந்தார்கள். அந்த மூதாட்டி பசியோடு இருக்கும் போது கவலமாக அந்த மூதாட்டியுடைய வாயிலே அவர் உணவை கொடுக்கிறார், உணவை ஊட்டுகிறார். அதற்கு பின்னாலே அந்த மூதாட்டி குளிப்பாட்டுகிறார், அந்த மூதாட்டி சுத்தம் செய்கிறார், உடுப்பாட்டுகிறார். இதை பார்த்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்திலே அந்த வாலிபனிடத்திலே கேட்டார்கள், இது யார் என்று. அந்த நேரத்திலே இந்த வாலிபன் சொன்னான், ஹாதிஹி உம்மி, இது என்னுடைய தாய், வ அனா அக்மு அலா ரிஆயத்திஹா வ ஃபீ குல்லி யௌமின் ததுஊ லி வ தகூல், என்னுடைய தாய் இது, என்னுடைய தாய்க்கு நான் உபகாரம் செய்கிறேன், தாயுடைய காரியங்களில் நான் தான் கண்காணிக்கிறேன். இப்படி இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாய் ஒரு துஆ செய்வார்கள். அது என்ன துஆ தெரியுமா? கஃபரல்லாஹு லக, மகனே உனக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருவானாக, வ ஜஅலக ஜலீஸ மூசா யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் உனக்கு தருவானாக. அவருடைய அந்த சிம்மாசனத்திலே, அவருடைய அந்த கண்ணியத்திலே, கண்ணியத்தோடு அல்லாஹ் உன்னையும் ஆக்குவானாக என்று என்னுடைய தாய் வளமையாக துஆ செய்வார்கள். இந்த துஆவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காதாலே கேட்டார்கள். ஃபபகா மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது விட்டு அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், அபுஷிர் ஃபஅன்த ஜலீசி ஃபில் ஜன்னா, நீ சுபச்செய்தி பெற்றுக்கொள், நாளை சுவர்க்கத்திலே நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, தாயுடைய துஆவுடைய பெருமதியை பாருங்கள். தாயுடைய தந்தையுடைய துஆ ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவை. எனவே வல்லவன் அல்லாஹ் எம்முடைய பெற்றோருடைய துஆவை அடைந்த நல்ல பிள்ளைகளாக ஆக்கிய அனைவரையும் அவருடைய அருளோடு அன்போடு சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.